நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்கும். என்ன பழக்கம்? நைட்டு படுக்கும் போது பாட்டு கேட்டுட்டு படுத்தாதான் எனக்கு தூக்கமே வரும் அப்படின்னு சொல்றவங்களுக்காக பாட்டு மட்டும் இல்ல, வீடியோ பாக்குறவங்களுக்கும் இந்த வீடியோ பொருந்தும். ஆமா, அது என்ன அப்படிங்கறத நீங்க கேட்கறது எனக்கு கேக்குது. சோ அதை பத்தி தான் விரிவா நம்ம பார்க்க போறோம். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கங்க, தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரேடியோ செட் இருக்கும். அந்த ரேடியோ செட் பக்கத்துல வச்சுக்கிடுவாங்க. பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி பாட்டு கட்டிக்கிட்டே தூங்கிடுவாங்க. அது விடிய விடிய ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல பேட்டரியோட ஸ்ட்ரென்த் குறைஞ்சோன்னா அது ஆட்டோமேட்டிக்கலி ஆஃப் ஆயிரும். காலையில எழுந்து பார்க்கும்போது தெரியும், ஆஹா ஆஃப் பண்ணாம நம்ம பாட்டு கட்டிக்கிட்டே தூங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மொபைலோட ஆதிக்கம் வந்துச்சு, ஸ்மார்ட் போனோட ஆதிக்கம் வந்துச்சு. அதுல நம்ம என்ன பண்றோம், பாட்டை லோடு பண்ணிட்டு பாட்டு கட்டிக்கிட்டே தூங்குவோம். தூங்கும் போது விடிஞ்சு பார்த்தா மொபைல் டெட். ஏன்னா கண்டினியூவா பாட்டு ஓடும் போது அந்த பேட்டரியோட லைஃப் இருக்கிற வரைக்கும் பாட்டு ஓடும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி டெட் தான். சோ இந்த மாதிரி ஒரு சம்பவங்களும் நடந்துச்சு. காலப்போக்கில் பாத்தீங்கன்னா இதுக்குன்னு சொல்லிட்டு பிரத்யேகமான மியூசிக் அப்ளிகேஷன்லாம் வந்துச்சு. சோ அந்த மாதிரி மியூசிக் அப்ளிகேஷன் போட்டு விட்டு நம்ம அப்படியே தூங்குவோம். சோ அதுவும் ஒரு சம்பவம். அதுலயும் ஒரு சின்ன சேஞ்சஸை கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பாட்டை போட்டு விட்டுட்டு அப்படியே தூங்குறவங்கலாம் இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒரு எண்டு கார்டு போடணும் அப்படிங்கிறதுக்காக அப்ளிகேஷனோட டெவலப்பர்ஸ் ஒரு புதிய செட்டிங்கை அறிமுகப்படுத்தினாங்க. அதுதான் ஸ்லீப் டைமர் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நீங்க ஒரு பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய பாட்டை பிளே பண்ணி அதை கேட்டுக்கிட்டே தூங்கக்கூடிய ஆளா இருந்தீங்கன்னா நீங்க ஒரு டயத்தை செட் பண்ணிக்கலாம். ஒரு 1 ஹவரோ ஒரு ½ ஹவரோ இல்ல ஒரு 5 நிமிஷமோ செட் பண்ணி விட்டீங்கன்னா நீங்க அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே தூங்கலாம். பட் அந்த பாட்டு அந்த டைம் லிமிட் இருக்கு பாத்தீங்களா, அது வரைக்கும் அந்த பாட்டு பிளே ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி அது க்ளோஸ் ஆயிரும். ஸோ நம்மளுடைய மொபைலும் சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். பேட்டரி. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயமும் எல்லா மியூசிக் அப்ளிகேஷன்ல இருக்கு. இப்போ யூடியூபும் அதே மாதிரி களத்துல இறங்கிட்டாங்க. ஆல்ரெடி யூடியூபோட மியூசிக்ல நீங்க ஒரு பாட்டு கேட்கும் போது அதுல இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. மினிமம் ஒரு 5 நிமிஷத்துல இருந்து அதிகபட்சமா 1 ஹவர், சரிங்களா? அந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கு. அதே மாதிரி அந்த பாட்டு முடிஞ்ச உடனே முடிகிற மாதிரி ஒரு செட்டப்பும் அதுல அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ யூடியூபோட மியூசிக்ல இருக்கு. யூடியூப்ல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா யூடியூப்ல இல்ல. இப்போ யூடியூப் என்ன சொல்லிருக்காங்கன்னா, அதாவது கூகுள் தானே யூடியூப் இந்த மாதிரி இது பண்றது. சோ கூகுள் என்ன சொல்றாங்கன்னா, யூடியூப்ல ஒரு பிரத்யேகமான செட்டிங்கை கொண்டு வர போறோம். எப்படி யூடியூபோட மியூசிக்ல நாங்க கொண்டு வந்தோமோ அதே மாதிரி ஸ்லீப் டைமர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொண்டு வரப்போம். அப்போ இந்த விடிய விடிய பாட்டு கேட்கறவங்க, விடிய விடிய வீடியோ பாக்குறவங்க, அவங்களுக்காக ஒரு எண்டு கார்டு போடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு செட்டப்பை கொண்டு வர போறோம். அவங்க இந்த டயத்தை செட் பண்ணி விட்டாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி க்ளோஸ் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப் கூடிய சீக்கிரத்துல யூடியூப்லயே வரப்போகுது. நான் எங்க இதை தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு பிரபலியமான ஒரு வெப்சைட்டுங்க, அங்க போயிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. அதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். நல்ல விஷயமா இருந்தா என்ன பண்ணுங்க, கீழே நிறைய பட்டன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுல பிடிச்சி தட்டி விட்டுக்கோங்க. அதே மாதிரி கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குல்ல, நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.